சண்டே மார்னிங் அன்றைக்கி தோசை மாவு கொஞ்சம் இருந்துச்சு. தோசை நிலக்கடலை சட்னி வச்சு காலையில் சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு அப்பா மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. மட்டன், அப்புறம் தயிர், பால், அப்புறம் பழ ஜூஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். குழம்புக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மட்டனை கழுவிட்டு மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு போட்டு நல்லா சைடில் விரவி வச்சுட்டேன். நான் எப்போம்லாம் வேலை பார்க்குறேனோ அப்போ கண்டிப்பாக ஹஸ்பண்டும் கிச்சனில் தான் நிற்பாங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் நான் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுவேன்னா, எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மட்டனையும் சேர்த்துட்டு தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் எடுத்து வச்சுட்டேன். விசில் அடங்கினதும் குக்கர் திறந்ததுக்கப்புறம் தேங்காயும் கரம் மசாலாவும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலலாம் போட்டு கொதிக்க விட்டால் சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.